நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆம்லெட். ஆனால் ஆம்லெட் வந்து எல்லாருமே செய்வாங்க வீட்டில், ரொம்ப ஈஸியான ரெசிபி. பட் இது வந்து நம்ம இப்போ ஒரு சின்ன கரண்டியில் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நறுக்கின வெங்காயம், நறுக்கின பச்சை மிளகா, கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு முட்டைக்கு தான் பண்ணுறோம். அது முட்டையை போட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா கலக்கி ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டி வேணும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கரண்டி சூடான உடனே இந்த கலக்கி வச்ச முட்டையும் வெங்காயம் எல்லாம் சேர்த்து அதில் போட்டு நீங்கள் அதை மெதுவாக குக் பண்ணணும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு ஸ்லோவாக நீங்கள் திருப்பி அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விடுங்க. அது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். முட்டை நல்லா வெந்த பிறகு, ரெண்டு பக்கமும் முட்டை நல்லா வெந்த பிறகு எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். இந்த கரண்டி ஆம்லெட் எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாவே ருசியாக இருக்கும். இது சாம்பார் இல்லைன்னா ரசத்து கூட வச்சு சாப்பிட்லாம். கரண்டி ஆம்லெட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.